ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான விளாக் தான் பார்க்க போகிறோம். வீட்டு வேலை அப்புறம் அதோடு சேர்ந்து லஞ்ச் ரெசிபியும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த விளாக் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா கூட நான் வந்து ஷாப்பிங் போயிருந்தேன் இல்லையா, ரீசெண்டாக இந்த தீபாவளி ஷாப்பிங் போயிருப்பேன். அன்றைக்கி எடுத்த விளாக் தான் இது. அந்த ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணேன்றதை ஒரு சின்ன கிளிப்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் நாளைக்கு தான் தீபாவளி. ஸோ எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சேஃபாக வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து குழந்தைங்களாம் வச்சுருக்கீங்கன்னா பட்டாசுலாம் இருக்கும்போது பார்த்து வெடிங்க. அதே மாதிரி கம்பி மத்தாப்புலாம் நீங்கள் வந்து பண்ணுவீங்க இல்லையா, அது நீங்கள் பண்ணிவிட்டு அந்த நெருப்பை வந்து கொஞ்சம் மண்ணுலையோ இல்லைனா வேறு தூரமான இடத்துல போட்டுருங்க. கால் படுற இடத்துல இல்லை பசங்க ஓடி ஆடி விளையாடுற இடத்துல வந்து போட வேணாம். ஏன்னா கொஞ்சம் அஷத் குட்டி மாதிரி துருன்னு இருக்கிற பசங்களாம் இருக்கும்போது கொஞ்சம் வீட்டில் நீங்கள் பார்த்து தான் வந்து பட்டாசுலாம் வெடிக்கணும். அதனால் அதை முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஸோ கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுங்கள். தீபாவளியில் வந்து நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். அன்றைக்கி வந்து அப்பா அம்மா கூட ஷாப்பிங் போகிறதுனால லன்ச் வந்து நானும் அப்பா அம்மா தம்பி எல்லோரும் வெளியில் சாப்பிட்டுட்டோம். ஆனால் அஷத் அப்பா வீட்டில் தானே இருந்தார். ஸோ அவருக்கு பசிக்கும், அப்புறம் எப்படியும் வந்து சாப்பாடு செஞ்சு வைக்காமல் போகக்கூடாது அப்படின்றதுனால நான் அவருக்கு மட்டும் சாதம் மட்டும் செஞ்சுட்டேன். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு பண்ணியிருந்தேன் இல்லையா, அது வந்து நைட்டுக்கும் சேர்த்தே வச்சுட்டேன். ஏன்னா போயிட்டு வந்து டயர்டில் வந்து புதுசாக எதுவும் செஞ்சுன்னு இருக்க முடியாது அப்படின்ட்டு கொஞ்சம் மீன் குழம்பு எக்ஸ்ட்ராவே வச்சுட்டேன். அது வந்து இட்லி இல்லைனா தோசை நைட்டு வந்து எதாவது செஞ்சுக்கலாம். சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லி அந்த பிளானில் தான் கொஞ்சம் நான் வந்து மீன் குழம்பு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஸோ மீன் குழம்பு ப்ரிப்ரேஷனும் பார்க்கலாம். ஒரு பக்கம் நான் வந்து சாதம் ஒலை போட்டிருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் தலைக்கு எண்ணெய் தடவி இருக்கேன். பொதுவாக நான் வெளியில் போனாலே கொஞ்சம் தலை குளிச்சுட்டு தான் போவேன். ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி நாள் தான் நான் தலை குளித்தேன் அப்படின்றதுனால தலையில் வந்து மறுபடியும் தலை குளிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணலை. அதனால் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் சிக்கு உடச்சிட்டு நான் கொண்டை கட்டிக்கிட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தலை சீவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொண்டை கட்டிக்கிட்டேன். சைட் பை சைடு பார்த்திங்கன்னா மிஷினில் துணி போட்டிருந்தேன். அது நமக்கு வந்து துணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் போய் மெத்தையில் காய வைக்கணும். ஸோ பார்க்கலாம். நான் வந்து சாதம் வடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து குழம்பு வைக்க வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி நான் மேலே போயிட்டு துணியை காய வச்சுட்டு வந்துடுறேன். அதே மாதிரி அன்றைக்கி நான் ஒரு ஸ்கின் கேர் பண்ணியிருந்தேன். அது வந்து ஆல்ரெடி இந்த லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடலை மாவு வச்சு ஒரு ஃபேஸ் மாஸ்க் பண்ணியிருந்தேன். அதை நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இல்லை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ அதனால் முன்னாடியே சொல்லிடுறேன். அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் பார்த்திங்கன்னா, நீங்கள் லவ் மேரேஜா அப்படின்னு சொல்லி. ஆமாப்பா, நாங்கள் வந்து லவ் கம் அரேஞ்ச் மேரேஜு. நாங்கள் லவ் பண்ணி வீட்டில் வந்து சொல்லி அது பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் 2 பேர் சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணணும்னு நாங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தோம். அந்த முடிவில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நாங்கள் 2 பேரும் பெற்றவங்க சம்மதத்தோடய கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதில் வந்து நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். ஆனால் என்ன ஒன்று பார்த்திங்கன்னா, 2 பேருமே பிடிக்காம தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதாவது அவங்க வீட்லேயும் என்னை கல்யாணம் பண்ணுறீங்கிறதுக்கு பிடிக்கல, எங்கள் வீட்லேயும் அந்த சைட்லேருந்து மாப்பிள்ளை எடுக்கிறதுக்கு பிடிக்கல. ஸோ அப்படி தான் வந்து குழந்தைங்களுக்காக விட்டு கொடுத்து போவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அப்படி தான் எங்களுக்கு வந்து கல்யாணம் நடந்தது. நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சொல்ல முடியாது ஓப்பனாக. ஏன்னா வந்து ஒரு சோஷியல் மீடியான்னு வரும்போது எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட முடியாது. அப்புறம் இதை வந்து பார்க்குற விதம் நிறைய பேருக்கு இருக்குது. நான் ஒரு நல்ல விதமாக சொன்னாலும் இல்லைனா என்னோடய பிரச்சனையை வந்து நான் சொன்னால் ஒரு சில பேருக்கு வந்து என்ன தோணுன்னா, நீங்கள் வந்து எல்லார் வீட்லேயும் மாமனார் மாமியார் அப்படி தான் இருப்பாங்க, எங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருக்காங்க, அதுக்காகலாம் இந்த முடிவு எடுக்கலாமா அப்படிலாம் கேட்கலாம். இன்னும் சில பேர் வந்து என்னோடய சைட்லேருந்து யோசித்து பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஆமாம், இப்படிலாம் இருந்தது, நீங்கள் பண்ணுறதா சரின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் வந்து எதையுமே ரொம்ப டீட்டெயிலாக வந்து எனக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி இருந்துச்சுன்றது எனக்கு தான் தெரியும். அதனால் அதை சொல்லி ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதோ இல்லை இன்னொருத்தவங்களை வந்து ஹர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. அது அத்தை மாமாவாக இருந்தாலும்
இருந்தாலும் சரி தான், நானாக இருந்தாலும் சரி தான், என்ன நடந்ததோ அதை சொல்கிறதுக்கு எனக்கு பயம் கிடையாது. ஆனால் வந்து எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி தான் நான் நினச்சேன். அதனால தான் நான் ரொம்ப டீட்டெயிலாக வந்து எப்பயுமே சொல்ல மாட்டேன். கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் இல்லையா, அந்த மாதிரி விஷயம் மட்டும் நான் சொல்வேன். ஸோ அதனால் பிரச்சனையோடு இருந்ததுனால தான் கொஞ்சம் இப்போ தனியாக இருக்கோம். தனியாக வந்ததுலேருந்து கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். தனியாக வந்துட்டால் வந்து பேச்சே வச்சுக்கூடாது மாமியார் மாமனார்கிட்ட, அப்படிலாம் எதுவும் கிடையாது இல்லையா. ஸோ ஒன்றா இருக்கும்போது பிரச்சனை வந்தது அப்படின்றதுனால தான் இடையே வந்தோம். இடையே வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்லன்றதுனால நல்லபடியாக பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். அதனால் வந்து இடையே வந்ததுனால அவங்ககிட்டலாம் பேசவே இல்லை அந்த மாதிரி எதுவும் நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். முக்கியமாக சொல்லணும்னா இடையே வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் சந்தோஷமாகவே இருக்கோம். அதாவது அத்தை மாமா கூட சந்தோஷமாக இருக்கோன்னு சொல்லலாம். அவங்களுக்கும் இப்போ இடையே வந்ததுலேருந்து கொஞ்சம் வந்து எங்களை புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால் அதில் வந்து நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். அடுத்தது அன்றைக்கி ஒரு ஸ்கின் கேர் பண்ணியிருந்தேன். அது முடிச்சுட்டு நான் வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் லுக்கு. இது ரெண்டுமே நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அவலில் பால் ஊற்றி கொஞ்சம் பேரிச்சம்பழம் போட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டேன். அதுதான் எனக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா ஹர்ஷத்தப்பா வந்து செகண்ட் ஷிஃப்ட் இருக்கிறதுனால அவர் தூங்கிட்டு இருந்தார். அவர் எப்படியும் எழுந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால நான் வந்து அவருக்கு செய்யலை. தம்பி வந்து அம்மா வீட்டில் இருந்தான், நைட்டே போயிட்டான். அதனால் அவனும் இல்லை அப்படின்றதுனால எனக்கு மட்டும் தானேன்னு சொல்லி நான் கொஞ்சமாக வந்து அவலில் பால் ஊற்றி சாப்பிட்டுட்டேன். ஸோ இப்படி தான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து தீனி வச்சு கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன். எப்படியும் போயிட்டு சாயந்தரம் இல்லை நைட்டு தான் வருவோம். அப்போ அச்சத்தப்பாவுக்கு வந்து எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கலாம் அப்படின்றதுனால நான் முதல்ல வந்து காலையிலே வந்து கொழுக்கட்டை வந்து சுட்டு வச்சுட்டு தான் போனேன். இந்த ரெசிபியும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இது முடிச்சுட்டு நான் வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணியிருந்தேன் மதியம். அந்த மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு சிம்பிளாக காமிச்சிடுறேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா காரப்பொடி இருக்கு இல்லையா, இந்த மீன் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து சளி இருமலுக்கெலாம் ரொம்ப நல்ல மீன். அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கும் இதெல்லாம் ரொம்ப நல்லது. நல்லா பால் சுரக்கும், குழந்தைங்களுக்கும் சளி அடிக்கடி பிடிக்காது. அதனால் முக்கியமாக இந்த மீன் வாங்கினீங்கன்னா சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்க. அதுவும் இந்த மழை நாளுக்கு ஏற்ற ஒரு மீன் குழம்புன்னா சொல்லலாம் இந்த கார மீன் தான் அப்படின்னு சொல்லி. இதை நான் வந்து ஆஞ்சி உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு வானலில் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இந்த மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட நல்லெண்ணெய் அப்போ இல்லைன்றதுனால நான் கடலை எண்ணெயிலே செஞ்சுட்டேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, 1 ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு 3 கொத்து கருவேப்பிலையை நல்லா இந்த மாதிரி உருவி சேர்த்துருக்கிறேன். அது கூடவே நான் வந்து பொடியாக நறுக்குன்னு பூண்டும் சேர்த்துக்கிறேன். பூண்டு நீங்கள் வந்து தட்டி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த பூண்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க. என்கிட்ட அது சின்ன வெங்காயமும் கிடையாது. அதனால் நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஏன்னா அதோட பச்சை வாசனை போகணும். அதே மாதிரி நம்ம எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். அப்படியே பச்சையாக நம்ம தண்ணியில் கரைச்சி மீன் குழம்புல சேர்த்தோனாக்கா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் செய்யும்போது டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில். அப்போ நமக்கு வந்து ஒரு ஓரத்துலாம் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டைமில் உப்பு காரெலாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து ஒரு 1/4 டம்ளர் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட நல்லா கெட்டியாக சேர்த்துக்கலாம்.
அடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை இதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடியான கார மீன் தான் இது. ஸோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழம்புலாம் வந்து சூப்பராக இருக்கும் இந்த சுட சுட நீங்கள் வந்து மழை நேரத்தில் சாப்பிடும்போது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை தூவி நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். மீன் போட்டதுக்கப்புறம் இதை வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க, மீன்லாம் உடஞ்சி போயிடும். ஃபைனலாக இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நான் முட்டை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச் ரெசிபியாக இருந்தது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து கோலம் அப்புறம் முறுக்கு ரெசிபிலாம் கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் நல்லா முன்னாடியே போட முடியல, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து தீபாவளி விளாக் போடுவோம் இல்லையா, அப்போ நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஏமா முடிஞ்சு போட கல்யாணத்துக்கு மோளக்காரம் எதுக்குமா நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறது, என்னால் டைமே இல்லை, என்னால் வீடியோ எடுக்க முடியல, அதனால் இந்த வீடியோவில் காமிக்க முடியல. ஸோ உங்களுக்கு தீபாவளி விலாகில் நான் கண்டிப்பாக வந்து முறுக்கு ரெசிபியும் அப்புறம் கோலமும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நல்லா சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் தீபாவளி ட்ரெஸ்ஸு உங்கள் தீபாவளி செலிப்ரேஷன்லாம் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் எனக்கு பிக்சர்ஸாக அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க, நானும் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த vlogல பார்க்கலாம். பாய்.